சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று 29வது நாள். அத்தியாயம் 19. 2 நாள்களில் விஷாலிக்கு வாக்யூம் கிளீனர், வாஷர், ட்ரையர் போன்ற சாதனங்களை உபயோகப்படுத்த கிட்டத்தில் நின்று கற்றுக் கொடுத்து விட்டான். இயந்திரங்களை இயக்குவதும், நிமிஷத்தில் அம்பாரமாய் துணிகளை துவைத்து காய வைப்பதும், தூசி தும்பு இல்லாமல் கிளீனரால் வீட்டை சுத்தம் செய்வதும், வாரத்துக்கு ஒரு தரம் பெருக்கி தட்டினால் போதும் என்பதும், வைத்த சாமான்கள் வைத்த இடத்தில் குப்பை செத்தை சேராமல் பளிச்சென்று இருப்பதும், தொடர்ந்து வேலை செய்ய விஷாலிக்கு ஆசையை கொடுத்தாலும் ஒரு வேலைக்காரியை நடத்துவது போல் பக்கத்தில் நின்று கொண்டு சதா குமார் அதட்டுவதும், இஷ்டப்பட்ட போது அவளை அணைப்பதும், கண்ட இடத்தில் சோஃபாவில், லிவிங் ரூம் கோச்சில், மாடியில் என்று உறவு கொள்வதும் அவளால் தாழ முடியாத துன்பமாக இருந்தது. வேஷம், அத்தனையும் வேஷம். ஆதிச்சபுரத்தில் பார்த்த பார்வை என்ன, பேசின பேச்சு என்ன, விதரணையான நடத்தை, மென்மையான அணைப்பு, விஷாலி விஷாலி என்று வாய்க்கு வாய் கொண்டாடியது எல்லாம் வேஷம். இப்படி கூட ஒரு மனுஷனால் வேஷம் போட முடியுமா என்ன? எத்தனை நாள்? பெண் பார்த்து கல்யாணமாகி இங்கே அழைத்து கொண்டு வந்தது மொத்தம் எத்தனை நாளில்? இத்தனை நாளும் விடாமல் எப்படி இந்த மனுஷனால் சிரித்து கொண்டே நடிக்க முடிந்தது? எப்படி ஒரு கணம் கூட வேஷம் என்கின்ற முகமூடியை கழட்டி வைக்காமல் போட்டுக்கொண்டு இருக்க முடிந்தது? மூச்சு முட்டவில்லையா? குமாரின் மேலிருந்த காதல் என்று வெறுப்பாக மாறியதோ அன்றே அவன் மேலிருந்த மரியாதையும் பறந்து போய்விட்டது. ஓட ஓட விரட்டினால் தாங்க முடியாமல் எதிர்த்து வாயாடுவாள். பதிலுக்கு குமார் கையை நீட்டுவதுதான் மிச்சம். முதல் தடவை மனசுக்குள் அவர் என்ற நினைப்புக்கு பதிலாக அவன் என்று எண்ணிய போது, தொட்டு தாலி கட்டின புருஷன்னு கூட நினைக்காம இப்படி அவன் இவன் போடா ராஸ்கல்னு திட்டுறேனே, இது எத்தனை தப்பு என்று கலங்கித்தான் போனாள். ஆனால் மறுநிமிஷமே தன்னை தேற்றிக் கொண்டாள். இவன் ஒரு நல்ல ஆம்படையானா? ஏமாத்துக்காரன். இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு என்று பழையபடி தொடர்ந்து வயது தீர்த்தாள். சென்னையில் இருக்கும் அவள் அத்தை பெண் ஸ்வர்ணாவை அவள் கணவன் தள்ளி வைத்து விட்டான். ஒரு சமயம் அவள் ஆதிச்சபுரம் வந்தபோது, நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ தாலியை கழட்டி வச்சுட்டு குளிச்சானதும் திரும்ப எடுத்து மாட்டிப்பேன். என் மாமியார் கறி ஒரு தடவை பார்த்துட்டு கத்தினா. அதுக்கு நான் என்னத்துக்காக இப்படி அலறேல்? ஒரு நிமிஷம் தாலியை கழட்டி வச்சுட்டு மறுபடி போட்டுண்டா என்ன தப்பு? குளிக்கிறச்சே கால் விரல் இடுக்கில் அழுக்கெல்லாம் இருக்க மெட்டியை கழட்டி வச்சுட்டு குளிச்சப்புறம் நீங்கள் போட்டுக்கலையா? ஏன், நீங்கள் இத்தனை நாள் மடிசார் கட்டிண்டவர் தானே? திடுதுப்புன்னு 6 கஜத்துக்கு மாத்தின்றேலே உங்களை. உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் மட்டும் தப்பில்லையா? கல்யாணத்தன்னைக்கு மடிசார் உடுத்தி தாலி கட்டி மெட்டி போடுறா. இதில் ஒன்றை சித்த கழட்டி வைக்கலாம்னா தாலியை கூடத்தானே கழட்டி வைக்கலாம்னு பதிலுக்கு வாயாடினேன். ஆம்படையானே விட்டுட்டு போனப்புறம் தாலியாவது மண்ணாவது. மாமி, இதெல்லாம் யாருக்கு புரியும் என்று சொல்லி ஸ்வர்ணா அழுதது இன்று நினைவுக்கு வந்தது. வாஸ்தவம்தான். புருஷனே பிடிக்காம போனப்புறம் கழுத்தில் தொங்குற தாலியை அவுத்து எரிஞ்சிட்டு இந்த கூண்டிலிருந்து தப்பி ஓடினா என்ன என்று இந்த ஒரு வாரத்திற்குள் விஷாலி எத்தனை தடவைகள் நினைத்திருப்பாள். விஷாலியின் பொறுமையை ரொம்பவும் தான் குமார் சோதித்தான். மிரட்டலுக்கு மட்டுமே அவள் அடிபணிகிறாள் என்பதை முதல் நாள் அனுபவத்தில் உணர்ந்தவன் தொடர்ந்து அதையே தான் ஆயுதமாக கொண்டான். லூசிக்கு இது நிறை மாசம். 3 வாரங்களில் பிரசவம் ஆகிவிடும். அதற்குள் பரிபூரணமாய் விஷாலி இவனிடம் மண்டியிட்டு இவன் விருப்பப்படி வாழ்பவளாக மாற வேண்டும். பிரசவம் ஆன பிறகு 15 நாள்களோ அல்லது மேலோ லூசி வீட்டில் இருப்பாள். அவள் குழந்தையை விஷாலி நன்றாய் கவனித்துக் கொள்கிறாள் என்ற நம்பிக்கை வந்தால் ஒழிய வேலைக்கு திரும்ப போக மாட்டாள். குமார் திட்டம் தீட்டத் தொடங்கிய செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமே என்ற படபடப்புக்கு அவன் தொடர்ந்து ஆளாகி இருந்ததால் இன்று தன் திட்டத்தின் கடைசி கட்டத்தில் எழும் பிரச்சனைகளை சமாளிக்க அவனுக்கு போதுமான மன நிதானம் இல்லை. குமுறிக்கொண்டு எழும் எரிச்சலை குறைக்க விஷாலியை ஒரு வடிகாலாக தேர்ந்தெடுப்பதுதான் அவனுக்கு சௌகரியமாக இருந்தது. அளவுக்கு மிஞ்சி போய் தாங்க மாட்டாமல் போகின்ற சமயங்களில் மரியாதை குறைவாய் விஷாலி பேசுவது, நடந்து கொள்வது அவனுக்கு விளையாட்டு போல இருந்தது. கையாலாகாத பெண்ணாய் அவள் சீறுவதை அவன் ரசிக்கவே செய்தான். என்றாலும் அவளுக்கு இவன்பால் உண்டான பயம் மட்டும் குறையக்கூடாது என்பதற்காக உதைத்து மிரட்டி அடக்குவதை அவன் விட்டுவிடவில்லை. சில சமயம் அவள் சோர்ந்து போய் இவன் சொன்ன பாட்டிற்கு ஆடிவிட்டு சோகச்சித்திரமாயிருக்கையில் பாவம் என்ற உணர்வும் எழுந்ததுண்டு. அதன் விளைவாய் தன் செயலுக்கு பரிகாரம் செய்வது போல அவளை வெளியில் கூட்டிட்டு போய் ஷாப்பிங் சென்டரில் ஏதாவது வாங்கி கொடுத்து அழைத்து வருவான். எதற்கும் முரண்டு பண்ணும் விஷாலி ஷாப்பிங் போகலாமா என்றால் மட்டும் உடனே கிளம்புவது அவனுக்கு சௌகரியமாக இருந்தது. மார்க்கெட் போகும் வழியை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலேயே விஷாலி ரெடியாய் நிற்கிறாள் என்பதை குமார் எப்படி அறிவான்? விஷாலியின் ஆவலை வளர்ப்பது போல் ஒரு நாள் வீட்டில் சிகரெட் தீர்ந்து விட்டதால் மதியம் அதை வாங்க குமாருடன் விஷாலியும் கிளம்பி ஷாப்பிங் சென்டருக்கு போனபோது ஒரு நிகழ்ச்சி நடந்தது.
2 நாளாய் ஓயாமல் பெய்த பனியில் ஷாப்பிங் சென்டரே தடிமனான வெள்ளை போர்வையை போர்த்து கொண்டிருந்தது போல் இருந்தது. காரை ஒடித்து நிறுத்திய குமார், ரொம்ப ஸ்னோவாக இருக்கு, நீ சரியான பூட்ஸ் போட்டுக்கல, அதனால் கார்லேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனான். பனிமழையின் காரணமாகவோ என்னவோ முன்பு ஞாயிறு அன்று இருந்த கூட்டத்தை இன்று காணவில்லை. 2-3 வரிசை கார்களே நின்றிருந்தன. கலர் கலராய் ஒவ்வொரு காரும் இந்த கோடிக்கு அந்த கோடி நின்றிருந்தது. விசாலி பார்த்து கொண்டிருக்கையிலேயே பெரிய காகித பையை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணியும் அவள் பின்னாலேயே 4 அல்லது 5 வயது குழந்தையும் வெளியே வந்தனர். அது ஆண் குழந்தையா பெண்ணா என்று விசாலிக்கு தெரியவில்லை. ஓவர் கோட் உடுப்பை மறைத்திருந்தது. என்னவோ கவனத்தில் அந்த பெண்மணியை பார்த்த விசாலிக்கு அவளின் நெற்றியில் பளிச்சென்று பொட்டு இருப்பது தெரிந்தது. கார் கண்ணாடியை சற்றே இறக்கினாள் விசாலி. நோ ராஜி, நாட் தேர், இங்கே இருக்கு வண்டி. அம்மா, தமிழா? அந்த பெண்மணி தமிழா? தமிழில் தானே பேசினா? ஆமாம், சத்தியமாக தமிழ்தான். ஒரே ஓட்டமாக ஓடி என்னை காப்பாற்றுங்கோன்னு அவள் காலில் விழ வேண்டியது தானே. எதுக்காக பிரம்மை பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன்? அந்த பெண்மணி குழந்தையுடன் 4ஆம் வரிசையில் நின்றிருந்த நீல வண்டியிடம் போவதை பார்த்தவுடன் கதவை திறந்து கொண்டு விசாலி இறங்கினாள். பொழுக்கென்று பனியில் கால் புதைந்து போனது. சாதாரண ஷூவை தாண்டி கொண்டு பனி கடித்தது. எதையும் விசாலி பொருட்படுத்தவில்லை. நடக்க முயன்றவளை புடவை தடுத்ததால் முழங்காலுக்கு மேல் புடவையை தூக்கி கொண்டு மேலும் 2 அடி வைத்துவிட்டு அந்த பெண்மணி இருக்கிறாளா என்று பார்க்க தலையை தூக்கி நிமிர்ந்தபோது பார்வையில் குமார் தெரிந்தான். கடையிலிருந்து இறங்கி சாலையை கடந்து இவளிடம் குமார் வருவதைக் கண்டதும் விசாலி அப்படியே நின்று விட்டாள். என்னத்துக்காக இப்படி நெருங்கி நின்றுருக்க? பனியில் நின்று ஜுரத்தை வரவழைச்சிக்கணுமா? ஏறு ஏறு. விசாலி திரும்பி வண்டிக்குள் ஏறும்போது அந்த நீல வண்டி இவளை கடந்து விரைந்து மறைந்தது. ஏமாற்றத்தால் விசாலிக்கு அழுகை வந்துவிட்டது. காரின் சூட்டில் சமாளித்து கொண்டாள். என்னத்துக்காக இறங்கினே? குமார் அந்த தமிழ் பெண்மணியை பார்த்திருப்பானோ? இவள் அவளை பார்த்துவிட்டு இறங்கினதை தெரிந்து கொண்டு கேட்கிறானோ? குமார் நம்பும்படி எதையாவது சொல்ல வேண்டுமே. என்ன 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 சொல்வது? முதலில் வாய்க்கு வந்ததை சொன்னாள். சாக்லேட் வேணும் போல இருந்தது, உங்களை கேட்கலாம்னு இறங்கினேன். குமார் அவளையே கண்கொட்டாமல் பார்த்தான். என்ன பெண் இவா? வருந்தி வருந்தி பேசினாலும் சில சமயம் பேச மாட்டேங்கிறா. இப்போ வலிய வந்து சாக்லேட் வேணுங்கிறா. இன்னும் மனசுக்குள்ளே இவ ஒரு குழந்தை தானா? இதுக்காகவா இறங்கினேன்? வீட்டில் வேற சாக்லேட் இருக்கு, தரேன். தேவலையே, நீ கூட ஆசைப்பட்டு என்கிட்ட ஒன்று வேணும்னு கேட்டுட்டியே. கார் புறப்பட்டு வீட்டை நோக்கி சென்றபோது இவள் தன் வழிக்கு வந்து கொண்டு இருக்கிறாள் என்று குமாருக்கு சந்தோஷமாக இருந்தது. 2 தடவை இந்த மார்க்கெட்டுக்கு வந்த சமயத்தில் நம்மூர் காராளை பார்த்துட்டேன். இது மனசுக்கு எத்தனை தெம்பா இருக்கு என்று விஷாலிக்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்த பதிவில் அடுத்த அத்தியாயம் தொடர்ச்சியாக படித்து காண்பிப்போம்.